பொன்னி ஜெயா மூலியமா வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு சக்தியை யாருமே நம்பல. அதுவும் நம்ம நினைச்ச மாதிரி தான் எல்லாருமே நடந்திருக்காங்க. அதே மாதிரி தான் சுந்தரும் நாடகம் போட்டிருக்காங்கன்னு முழுசா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம சந்திரசேகர் கிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் நீங்க ஏன் சக்தி கிட்ட இதை பத்தி தனியா பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு சக்தி மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க காரணம் இல்லாம ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக உடனே இதை கேட்ட சந்திரசேகரும் சண்முகமும் பொன்னி சொல்றதும் சரிதான், நம்ம ஏன் இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சக்தி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட நினைக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பொண்ணையும் சக்தி கண்டிப்பா ரொம்பவே கஷ்டத்தோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போய் அவங்க கிட்ட ஆறுதலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் தான் அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தல, சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்க எவ்வளவு உண்மையை சொன்னாலும் இங்க இருக்கவங்க யாருமே உங்களை நம்ப போறது இல்லைன்னு, அப்புறம் எதுக்காக இப்படி அவசரப்பட்டீங்கன்னு கேட்க உடனே சக்தியும் ரொம்பவே வருத்தத்தோட பொண்ணு கிட்ட நான் ஆதாரம் இல்லாமல இவங்க கிட்ட வந்து உண்மையை சொல்லணும்னு நினைக்கல, எனக்கு தெரியும் ஆதாரம் இல்லாம யாரும் என்ன நம்ப மாட்டாங்கன்னு தெரியும், ஆனா பெரியசாமி இந்த அளவுக்கு ட்விஸ்ட் அடிப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் ஒருத்தராவது என்ன நம்பி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, ஆனா யாருமே என்ன நம்பல, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு பொண்ணுன்னு சொல்ல. ஆனா பொண்ணையும் சக்திக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியே யாரு நம்பலனாலும் நான் உங்களை முழுசா நம்புறேன், அந்த சுந்தரோட சுயரூபம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நானும் உங்க பக்கம் நின்றுட்டு இருக்கேன், அதே மாதிரி மத்தவங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட புரியாததுனாலதான் அவங்க இந்த மாதிரி முழுசா சுந்தரம் நம்பியிருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல பொன்னி சக்தி கூட ஒண்ணு சேர்ற மாதிரி பேச உடனே இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட சக்தியும் பரவாயில்ல பொண்ணு, என்னதான் இவ்வளவு பிரச்சனை என்னை சுத்தி இருந்தாலும் நீ என் கூடயே இருக்கிறன்னு சொல்லி சொன்னல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே பொன்னியும் கொஞ்ச நேரம் சக்தி கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போக உடனே சக்தியுமே பொன்னி ஆறுதலா பேசுனதுனால கொஞ்சம் நிம்மதியா படுத்து தூங்குறாங்க. அதுக்கப்புறமா காலையில எந்திரிச்சு சக்தி கொஞ்சம் கஷ்டத்தோட கீழே இறங்கி வர அப்போ சக்தியை பார்த்த சந்திரசேகரும் சண்முகமும் பொன்னி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட தனியா போய் பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம சக்தி கிட்ட கிளியரா உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, எதுக்காக நீ பெரியசாமி கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை விசாரிச்சேன்னு கேட்க உடனே சக்தியும் அப்பா கண்டிப்பா இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களால அதை ஏத்துக்கவும் முடியாது புரிஞ்சுக்கவும் முடியாது, பேசாம நீங்களே எதுக்காக இத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க கூடாது, பேசாம நீங்களே ஆபீஸ் போங்க, அங்க இருக்கிற கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பாருங்க, அதுல ஏதாவது தப்பு இருந்தா அது உங்களுக்கு தெரியாமலா போயிடும், அப்படி ஒருவேளை தப்பு இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்க எல்லார் முன்னாடியுமே வச்சு சுந்தர் மாமாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா தான் இந்த சக்தி யாருன்னு எல்லாருமே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக. அப்போ இந்த மாதிரி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சக்தி பேசினதை கேட்ட சண்முகமோ சந்திரசேகர் கிட்ட அப்பா எனக்கு என்னமோ தம்பி சொல்றதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்குன்னு தோணுது, நம்ம அவங்க சொன்ன மாதிரியே எதுக்காக இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க கூடாதுன்னு கேட்க உடனே சந்திரசேகரும் ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது, எனக்கான உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் கண்டிப்பா மாப்பிள்ள தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு ஏதோ சின்ன நம்பிக்கை இருக்கு, அதனால சக்திக்கு புரிய வைக்கவாவது நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்பவே சண்முகத்தை கூட்டிட்டு அவங்களோட ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்க. ஆனா இந்த பக்கம் பெரியசாமி மூலயமா சுந்தருக்கு இந்த மாதிரி சந்திரசேகரும் சண்முகமும் அந்த ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஆனா சுந்தரால உடனடியே ஆபீஸ்க்கு கிளம்பி போக முடியல, ஏன்னா அவங்களோட கல்யாண நாளுன்றனால அவங்க பவானி கூடயும் சிவானி பாப்பா கூடயும் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்பவே பதட்டத்தோட அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டுட்டு போனை வைக்க அப்ப கரெக்டா பக்கத்துல அந்த பவானியும் என்னாச்சுங்க ஏன் பதட்டமா இருக்கீங்கன்னு கேட்க உடனே சுந்தர் பவானி கிட்ட தன்னோட நாடகத்தை ஆரம்பிக்க பவானி கிட்ட ரொம்பவே வருத்தத்தோடையும் கண் கலங்கியும் இங்க பாரு உன்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே என்ன நம்புறத நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், சக்தி நேத்து சொன்னதை வச்சு இப்ப மாமாவும் உன் தம்பியும் ஆபீஸ்ல போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்பனா அவங்க என்ன நம்பலன்னு தானே அர்த்தம், அவங்க சக்தி சொன்ன மாதிரியே நான் பணத்தை கையாடல் பண்ணிட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க, சோ இதுக்கப்புறமாவும் நான் அந்த வீட்டுக்கு வரதா இல்ல, ஏன்னா அங்க வந்தா என்ன கண்டிப்பா எல்லாருமே அவமானப்படுத்தி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிட்டுக்களை எடுத்து போட உடனே இதை கேட்ட பவானியும் செம்ம கோபத்தோட ஏங்க நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எந்த தப்பு பண்ணலன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், வாங்க முதல்ல வீட்டுக்கு போகலாம், அங்க போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியே அவங்கள கோபமா வீட்டுக்கு கூட்டிட்டு போக. அப்ப கரெக்டா பொண்ணியுமே தன்னோட வேலைக்காக வீட்டுல இருந்து கிளம்பி வெளியே போக. ஆனா இதை பார்த்த பவானியும் பொண்ணியோட கையை பிடிச்சு இழுத்து கண்ணத்திலேயே பல்லான்னு ஒரு அறைய வராங்க, ஏன் பொண்ணி உனக்கெல்லாம் நாங்க நிம்மதியா இருக்கிறது சுத்தமா பிடிக்கலையான்னு கேட்க உடனே இதனால ஷாக் ஆன பொண்ணியும் அழுதுகிட்டே எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே பவானியும் நீ பண்ண வேலையால தானே சக்தி என்னோட புருஷன் மேல சந்தேகப்பட்டா, அது மட்டும் இல்லாம அந்த காரணத்தால இப்போ என்னோட அப்பாவும் சண்முகமும் கூட அவங்க மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல போனா இந்த குடும்பத்துல அவங்களோட மதிப்பை நீ குறைக்கிறதுக்காக தானே இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க உடனே பொண்ணையும் நடக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உண்மையாவே உங்க புருஷன் தப்பு பண்ணலன்னா அப்புறம் எதுக்காக பயப்படணும், அவங்க தப்பு பண்ணலன்றத நிரூபிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறமா எல்லாருமே அமைதியாடுவாங்கன்னு சொல்ல உடனே பவானியும் ஏண்டி ஏன் என் புருஷன் அப்படி நல்லா இருக்க கூடாது, நீ ஏன் இப்படி கங்கணம் கட்டிட்டு அலையிறன்னு பேசினது மட்டும் இல்லாம கோவத்தோட பக்கத்துல இருந்த ஜெயா கிட்ட சந்திரசேகரும் சண்முகமும் பண்ணிட்டு இருக்க விஷயத்த சொல்ல
சொல்ல உடனே இதனால ஷாக் ஆன ஜெயாவும் உடனடியே சந்திரசேகருக்கு கால் பண்ண. ஆனா சந்திரசேகரோ கையில 2 ஃபைல்ஸை வச்சுக்கிட்டு ரொம்பவே சோகத்தோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஃபைல்ஸோட சந்திரசேகர் நிக்கிறத பார்த்த சண்முகமும் ரொம்பவே ஷாக் ஆகி ஒருவேளை அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்க. ஆனா இது தெரியாத ஜெயாவும் பவானியும் சந்திரசேகரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சண்முகத்துக்கும் நிறைய திட்டுகள் விழுகுது. ஆனா 2 பேருமே யாருக்கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட பேசாம சோகத்தோடயும் வருத்தத்தோடயும் நின்னுட்டு இருக்க பொண்ணையோ மாமாவை பார்த்து, என்னாச்சு மாமா, ஏன் ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருச்சான்னு கேட்க உடனே சந்திரசேகரும் அழுதுகிட்டே, நம்ம மோசம் போயிட்டோம் ஜெயா, நம்ம மாப்பிள்ளை நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கோட சுந்தர் நின்னுட்டு இருக்காங்க.